வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்ச் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ தட் இஸ் SRH vs DCங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மேட்ச்னா ஏன் சொல்கிறேன்னா, அது ரொம்ப ரேராக தாங்க வரும். லைக் டிசிக்கும் SRHக்கும் அவ்வளோ மேட்ச் தான் கிடையாதுங்க. ரொம்ப கொஞ்சம் மேட்ச் தான் வந்து விளையாண்டுருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ ஓகே, ஸோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் வந்து என்னோட நன்றி வணக்கம். ஓகே, ஸோ மக்களே, நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக போகிறோம். ஓகேயா, அதுக்கு வெறும் 3 சப்ஸ்கிரைப் மட்டும் இருந்தால் போதும், நம்ம வந்து சேர்ந்துடலாம் 50. ஸோ தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ நம்மளும் ஒரு மில்லியனியர் ஆவலாங்க. அதுக்கு எனக்கு என்னங்க பயம், எனக்கு உங்களோட ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை விரல்லையும் இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நீங்கள் 1 மில்லியன் தொட்ட வச்சுருவீங்க, எனக்கா நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஸோ தோணே நான் பேசாமலே வீடியோ கூட போயிடலாம். ஸோ ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து ஹெட்ஸன் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ஹெட்ஸ் சூஸ்ட் ஃபார் ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம்? இல்லைங்க, ஃபஸ்ட்டு பவுலிங்கே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நம்ம அன்றைக்கி சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய வரவேற்பை கொடுத்துருந்தீங்கண்ணே. இந்த வீடியோலாம் வரும்ல, அதில் வந்து லேட்டஸ்ட்டு பாப்புலர் இப்போ ஓல்டஸ்ட்டுன்னு இருக்கும்ல, இதில் பாப்புலர் பார்த்தா அதுதாங்க ஃபஸ்ட்டில் இருக்குது. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், என்னடா இந்த அளவுக்கு ரீச்சடா அப்படி ஷாக் ஆகிட்டேன். ஸோ நம்ம ஜிடியாக அந்த டைமில் இருந்தோம். ஸோ ஜிடியாக இருக்கும் போது ஐயோ என்ன, நான் வந்து எவ்வளோனா ஸ்கோர் பண்ணியிருந்தேன், 40 ஸ்கோர் பண்ணியிருந்தேன் ரன்னு. இதெல்லாம் எனக்கு அசால்ட்ரா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இவன் வந்து 6 எடுத்துட்டாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, ஐயோ இவனோட இப்படி எடுக்கிறான் அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுங்க. ஸோ மக்களே, ஒரு சிங்கிள் தான் எடுத்திருக்காங்க. ஒரு அவுட் ஸ்விங் போட்டிருக்கோங்க, ஒரு அவுட் ஸ்விங் போட்டிருக்கோம். கொஞ்சம் மேலே தூக்கி அடித்தா ஒரு கேட்ச் அவுட் இருக்கும்டா. ஒரு சிங்கிள் மட்டும்தாங்க அடிக்கிறாங்க. பரவாயில்ல, ஏதோ ஒரு சிங்கிள், ஜஸ்ட் மிஸ் 4 6 எல்லாம் அடிக்கல. ஸோ மக்களே, இது எனக்கு ஒரு டார்கெட்டில் 6 பாலில் 6 சிங்கிள் அடித்தா நல்லா இருக்கும் தான் என்னோட ஒரு விஷ். அது நடக்குமா இல்லாட்டி ஒரு விக்கெட் போகுமா அது கூட தெரியல. போகிறா இல்லைங்க, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஒரு சிங்கிள்ங்க, இதுவும் ஒரு சிங்கிள் தான். சிங்கிளா 2? ஆமாம், சிங்கிள் தாங்க. ஒரு 3 ரன் எடுத்துட்டோம். இது ஒரு ஸ்லோ பால் நான் போடுறது இப்போது, ஏன்னா மாற்றி போத்தாதான் ஒரு இது கிடைக்கும். இழுத்து அடிக்கலாம்னு நினச்சாங்க. இல்லைங்க, இது ஒரு சிங்கிள்ங்க, இது ஒரு சிங்கிள் இல்லைங்க, இதுவும் ஒரு சிங்கிள்ங்க. சூப்பராக 4 பாலுக்கு 4 ரன்னு. ஸோ செம்மையாக ஆடி இருக்கோம் நம்ம மக்களே. இது மட்டும் அடிக்கக்கூடாது, அவன் அடிச்சாங்க. இது ஒரு கேட்ச் அவுட்டா? ஆமாங்க, இது ஒரு கேட்ச் அவுட்டு, ஏதோ ஒரு விக்கெட்டு. சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு டிசி ஒரு வின், லைக் ஒரு விக்கெட் எடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஓவர்லேயே ஒரு விக்கெட்டா? அதுதான் எனக்கு ஒரு டவுட். இழுத்து அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு 4க்கு, ஆனால் அது வரலை. இது ஒரு விக்கெட் ஆயிடுச்சு. சூப்பராக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஸோ போன மேட்சும் பார்த்துருப்பீங்க, நேற்றுக்கு நடந்த ஆர்சிபி வர்சஸ் SRH. ஸோ அந்த மேட்சை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப சோகமாயிட்டாங்க.
ஆனால் அந்த அளவுக்கு ஆடுறாங்க எஸ்ஆர்ஹெச், அந்த அளவுக்கு ஆடினாங்க அந்த மேட்ச்சு. ஓகே, ஒரு ஓவரில் 5 ரன் ஒரு விக்கெட்டுங்க. சூப்பராக எடுத்துட்டோம். சூப்பராக ஒரு ஃபார்மில் இருக்கோங்க. ஸோ எஸ்க ஆர்சிபி நேற்றுக்கு தோத்துறாங்க. அது 189 ரனில் ஒரு பிடிக்க முடியாத ஒரு டார்கெட் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு குட் ஃபார்முங்க, குட் ஃபார்மில் தான் இருந்தாங்க. பந்து ரொம்ப ஸ்லோ. ஓகே, ஒரு குட் ஃபார்மில் தாங்க இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச். ஓகே, ஸோ சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் ஒரு மேட்ச் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்ப்போம் மக்களே. என்னென்னா இப்போ வந்து நான் 3 மேட்சாக போடுறேன்ல, இனிமேல் நம்ம வந்து மாற்றி போடுவோம். ஏன்னா நம்ம ஐபிஎல் ஸ்கோர்மன்னு ஒன்று வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்ல, அந்த ரேங்கிங் வந்து நான் வந்து தயாரிக்க போகிறேன். ஸோ டிசிஎஸ் ஹைதராபாத் இப்போதைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா ஆர்ஆருங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு நோபால் தான் வரும். மக்களே, இது ஒரு நோபால் தாங்க. ஐ திங்க் இது ஒரு நோபால், இல்லாட்டி ஒரு கரெக்ட் பாலாக தான் இருக்கும். ஆமாங்க, இது ஒரு நோபாலுங்க. ஃப்ரீ ஹிட்டுங்க. பரவாயில்லைங்க. 9 ரன் தான் லாஸ்ட் ஓவர் வேறு. ஸோ ஆமாங்க, அந்தளவுக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். என்ன கேட்ச் அவுட்டா? ஆமாடா, கேட்ச் அவுட்றச்ச மக்களே. ஸோ இந்த மாதிரி ரேங்கிங். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ஆர் தாங்க இருக்காங்க. ஆர்ஆர் செகண்டு வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஆர்ஆர் நல்ல ஃபார்மில் இருந்தாங்க. செகண்ட் யாருன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். தேர்ட் யாருன்னா சிஎஸ்கேங்க. ஃபோர்த் யாருன்னா யார், ஜிடின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஃபிஃப்த்து யாருன்னா பஞ்சாப்ங்க. லாஸ்ட்டில் இருக்காங்க அவங்க. ஏன்னா ஒரு மேட்ச் கூட அவங்க ஜெயிக்காதனால ஒரு பஞ்சாப் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரேங்கிங் போட்டிருக்கேன் நான். என்னங்க ஸ்டொக்காக வைக்கிறாங்க. இப்போல்லாம் போனால் ரொம்ப கஷ்டம்டா. மேட்ச் முடிஞ்சா இல்லைங்க, கடைசி பந்து 12 ரன் தான் எடுத்திருக்காங்க. இது ஒரு 6 போட்டால் கூட ஒன்றும் ஆகாதுங்க. இது ஒரு ஸ்டொக்கா 6ஆ அடிச்சிருக்காங்க, இழுத்து அடிச்சிருக்காங்க. ஆனால் இது ஒரு 4 தான். இது எஸ்ஆர்ஹெச் பிடிக்குமா இல்லாட்டி இல்லையா பொறுத்துன்னு தான் பார்க்கணும் மக்களே. 16 ரன் எடுத்துருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் எடுத்து 16. ஸோ 17 ரன் டு வின்னு. ஸோ நான் அபிஷேக் சர்மாவும் அகாரவல் இல்லைங்க, ஒருத்தங்க தெரியல, பேர் தெரியல. இன்னைக்கு டிசி ஃபார்மில் இருக்காங்களா இல்லாட்டி எஸ்ஆர்ஹெச் ஃபார்மில் இருக்காங்களா பார்ப்போம். பொறுத்துந்தான் பார்க்கணும், எல்லாமே பொறுத்துந்தாங்க பார்க்கணும். அடிச்சிட்டாங்க ஒரு ஷாட்டு. இது 4ஆ? ஆமாங்க, இது ஒரு 4. ஃபஸ்ட்டு பால் இழுத்து ஒரு ஆட்டி போட்டு 4 அடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தால் கூட, ஃபார்மில் இல்லாட்டி கூட ஒரு 4 அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் பால் கஷ்டமாக தான் இருக்குது. நான் சொல்கிறது டிசிக்கு ஒரு கஷ்டமான ஒரு மேட்சாக இருக்குமா அப்படின்னு பொறுத்து தான் நீங்கள் பார்க்கணும் மக்களே. அடிச்சிட்டாங்க. இது இன்னொன்று பந்து 4க்கு போகுது. இது 8 ரன்ஸ் எடுத்துட்டாங்க. 9 பாலுக்கு 9 ரன் டு வின்னு. அசால்ட்டாக எடுத்துருவாங்களா இல்லாட்டி இல்லையா ஒருத்தந்தா பார்க்கணும். இன்னொன்று ஒரு பந்து. இது சிங்கிளா? இல்லை, ஆமாங்க, இது ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். இல்லைங்க, 2 ரன் எடுத்துருக்காங்கங்க. 2 ரன் எடுத்துருக்காங்க. சூப்பராக விளாட்றாங்க, ஒரு ஃபார்மில் இருக்காங்க. இன்றைக்கி இது விடக்கூடாது, இந்த ஓவரில் முடிச்சிடலான்னு ஒரு ஃபார்மில் இருக்காங்க. மிஸ்ஸுங்க, இது கிளியர் மிஸ்ஸு. இது ஒரு நோ பால் போட்டால் தான் இந்த ஓவருக்குள்ளே முடிக்க முடியும். ஒரு 6 அடிச்சா கூட முடியாதுங்க.
அடிச்சிட்டாருங்க ஒரு ஷாட்டு. ஓ மை காட், செம்மையான ஷாட்டு. ஆனால் இது 4 போல. ஓகே பண்ணுவோன்னு 6 ரன் டு வின் 6 பாலில். இது அசால்ட்டாக அடிச்சிடுவாங்களா இல்லாட்டி தோற்றுருவாங்களா? ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, இது ஒரு ஸ்டெம்ப் அவுட்டுங்க. அபிஷேக் சர்மா ஒரு ஸ்டெம்ப் அவுட். டிசி ஒரு முதல் அவுட்டை ஸ்டெம்ப் அவுட்டாக இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபார்மில் இருக்காங்களா தெரியல. ஆனால் 5 பாலுக்கு 6 ரன்னு அடிச்சிடுவாங்களா தெரியலங்க. பவுலிங் நல்லா போட்டாங்கன்னா அடிக்க ரொம்ப கம்மிங்க. இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. ஒரு ஃபார்மில் இருக்காங்க, ஒரு 4 அடிச்சிட்டாங்க. சூப்பராக ஒரு ஃபார்மில் இருக்காங்க. 4 பந்தில் வெறும் 2 ரன் எடுத்தா இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு இல்லைங்க, இது அடிக்கலை. ஆனால் 2 பாலில் 2 சிங்கிள் அடித்தாலே வின்னுங்க அவங்க. ஸோ இந்த பாலில் எஸ்ஆர்ஹெச் ஒரு நல்ல ஒரு 4 அடித்தா எஸ்ஆர்ஹெச்சோட மானத்துக்கு ஒரு இதாக இருக்கும். ஆனால் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்கங்க, சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே, 2 பாலில் 1 ரன்னு, ஒரு சிங்கிள் அடித்தா வின்னு. அப்புறம் மேட்ச் இப்போ போகுது. இல்லைங்க, இது ஒரு மிஸ்ஸு, இது ஒரு மிஸ்ஸு. ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க. இல்லைங்க, இது ஒரு ஓ மை காட், இது ஒரு டை மேட்ச் ஆயிருக்குமா இல்லாட்டி இல்லையா? 4 எடுத்திருக்காங்க 2 ஓவரில். அவங்களும் பண்ணோன்னு ஒரு விக்கெட்டுங்க. இது ஒரு சூப்பர் ஓவராக ஆயிடுச்சுங்க. அபிஷேக் சர்மா அண்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங்க நம்ம. ஸோ சூப்பர் ஓவர், 1 ஓவருங்க. 1 ஓவரில் அடிக்கணும். இல்லைங்க, இது ஒரு அவுட்டா? ஆமாம், இட்ஸ் அவுட், இட்ஸ் அவுட். அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆயிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் எது கொடுத்தாங்க தான் தெரியல எஸ்ஆர்ஹெச்சுக்கு. நான் 5 பாலில் வெறும் 5 பாலில் அவங்க அவ்வளோ ரன் எடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் ஒரு ஸ்பின்னரை அனுப்பிச்சி விட்டுருக்காங்க, ஆனால் ஒன்றுமே அடிக்கலைங்க. இது ஒரு மான பிரச்சனை. எஸ்ஆர்ஹெச் இது கூட அடிக்காட்டி அவங்க ஒரு பேர் வாங்கிடுவாங்க. ஆச்சாரம் ஷாட்டு. இல்லைங்க, இது ஒரு சிங்கிள் தான் போயிருக்கு. சிங்கிளோடவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஸ்டெம்பில் போட்டிருக்காங்க, ஆனால் நாட் அவுட். இல்லைங்க, இன்னைக்கு லக் இல்லை போல. ரொம்ப மோசமாக ஆடிட்டுருக்காங்க எஸ்ஆர்ஹெச். இல்லைங்க, இது ஒரு மிஸ்ஸு. ஒரு விக்கெட் வேறு எடுத்திருக்காங்க. இது ஒரு மான பிரச்சனை தான். இல்லைங்க, இது அடிக்கவே இல்லை. இதை ஒன்றுமே அடிக்கலைங்க. எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு தோற்றுருவாங்க தான் 100% எழுதியிருக்கு. இழுத்து அடிச்சிருக்காங்க, ஆனால் இது ஒரு கேட்ச் அவுட். 2 runs to win. எஸ்ஆர்ஹெச் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன்னா இது அடிச்சிருவாங்க டிசி. இது மட்டும் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக டிசி காட்டி ரொம்ப இதுங்க கஷ்டந்தாங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு, ரொம்பவே கஷ்டம். ஆனால் இன்றைக்கி லக்கு இருந்தது, லக்கு சரியான ஒரு லக்கு இருந்தது எஸ்ஆர்ஹெச்சுக்கு. ஆனால் இழுத்து அடித்து ஒரு 6ஓட மேட்சை முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நடந்த மேட்ச்சில் டிசி வின் ஆகிடுறதுனால எஸ்ஆர்ஹெச் நல்லா டஃப்பு கொடுத்ததுனால ஸோ இந்த ஒரு ரேங்கிங்கில் எஸ்ஆர்ஹெச் அண்ட் டிசி ஒரு நல்ல
யா இந்த டூ டீமும் நல்லா டஃப்பு கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற ஆர்ஆர், செகண்ட் பிளேஸில் இருக்கிறது கொல்கட்டா நைட் ரைடர்ஸ், தேர்ட் பிளேஸில் இருக்கிற சிஎஸ்கே, ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது ஐ திங்க் ஆர்சிபி அண்ட் ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிறது குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இல்லைங்க, இது ஒரு ஆர்டர் சேஞ்சிங் வரும்னு நினைக்கிறேன். யா ஜிடி இஸ் த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இஸ் ஆர்சிபி அண்ட் சிக்ஸ்த் இஸ் Delhi Capitals, 7th is SRH and 8th is Punjab Kings. ஸோ ஏங்க இந்த மாதிரி ஸ்கோர் தான் இன்னும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு யாருக்கும் மேட்ச்னா சுட ஒரு மேட்ச்சுங்க. என்னென்னா லக்னோ சூப்பர் ஜாயின்ஸுக்கும் எம்ஐக்கும் தான் நெக்ஸ்ட்டு மேட்ச். ஸோ இது காத்திருந்து நீங்கள் பாருங்கள். ஸோ பிடிச்ச நம்ம மறக்காம லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ நீயும் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். ஓகே மக்களே, ஸோ பாய். உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.